வெல்கம் டு ஆனந்தி ஸ்ரீ ஹோம் கிச்சன். இன்னைக்கு ஒரு நியூ பர்சனோட உங்களை அறிமுகப்படுத்தி நானும் கலந்துக்க போறேன். இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் காயத்ரி கணேஷ். இவங்க சாரீஸ் பத்தி அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துடைய ஃபேமஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாரியோட டிசைனு, அங்க என்ன கலை நுணுக்கும், அதனுடைய வகை, நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தராங்க. எனக்கு வந்து இது பெரிய சான்ஸு. இதுவும் நான் மற்றவங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஹாய், ஹலோ. உங்க நேம் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ்க்கு. என் பேர் காயத்ரி கணேஷ். நான் வந்து யூஎஸ்ஏல இருக்கேன், ஃப்ளாரிடா ஸ்டேட்ல டேம்பான்ற ஊர்ல இருக்கேன். ஸோ நான் அடிக்கடி எனக்கா பர்சனலா நான் நிறைய தடவை லாஸ்ட் 20 இயர்ஸா நான் சாரீஸ் வாங்கி அங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா நிறைய ஹேண்ட்லூம் சாரீஸை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அக்கேஷன் வருதுன்னா சட்டுன்னு அவங்களுக்கு இந்தியாவில போய் வாங்க முடியாது. ஸோ அதனால அங்க இருக்கிறவங்களுக்கும் பிளஸ் இந்தியால இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வீவர்ஸ் கிட்ட சாரீஸை சோர்ஸ் பண்ணி இது பண்றேன். அதுல நானே அவ்வளோ கத்துட்டு இருக்கேன். இந்தியால அவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டேட்லயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் ஆஃப் வீவிங்லாம் இருக்கு. ஸோ அதான் இன்னைக்கு கொஞ்சம் சாரீஸை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் செலெக்ஷனை இங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு 100% காட்டன் சாரி. இது பாட்டிக் பிரிண்ட். இங்க கீழே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பார்டர் ஆஃப் த சாரி. இங்க வந்து இந்த பீகாக் ஒரு ட்ரீ எல்லாம் இருக்கு. ஸோ இது டபுள் சைட், இந்த பக்கமும் பார்டர் வருது, அந்த பக்கம் பார்டர் வருது. பாடி வந்து கிரீன்ல வித் லாட் ஆஃப் ஒர்க். அண்ட் தென் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிளெயின் பிளவுஸ் வருது. ஸோ இது வந்து வெயில் காலத்துக்கு பிகாஸ் 100% காட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் டு வேர் திஸ். இதே சாரி நிறைய கலர்ஸ்ல வருது. ஸோ இப்போ நீங்க பாக்குறது கிரீன் கலர். இது வந்து அதே மாதிரி இது வந்து ஒரு மஸ்டர்ட் வித் ப்ரௌன். அண்ட் இந்த சாரி வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இட்ஸ் பீன் சோர்ஸ்ட். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல ஃபேமஸா இருக்கும் இந்த சாரீஸ். அண்ட் பாட்டிக்ன்றது வந்து ஒரு இந்தோனேஷியன் ஒரு டெக்னிக், வீவிங் டெக்னிக். இது வந்து பிளவுஸ் ரெண்டு பக்கமும் பார்டர் வச்சு நம்ம தைச்சுக்கலாம். ஆமா. தலைப்பு, இந்த தலைப்பு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இது 100% காட்டன்னால இது வந்து லோவர் ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்கு. லெஸ் தென் ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்கு திஸ் இஸ் அவைலபிள். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் வேரோ இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை கோயிலுக்கு போறோம்னா இந்த மாதிரி சாரி போட்டுட்டா நல்லா இருக்கும். ஓகே, இது அடுத்து பார்க்க போற சாரி வந்து இட்ஸ் அ கார்டன் சாரி. ஒரு மாதிரி ஒரு சாஃப்டா ஒரு பிரிண்டட்ல சில்க் மாதிரி இருக்கும். இது நிறைய ஃப்ளாரல் டிசைன். சில பேர் வந்து அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் போட்டு இருந்தா சாரி பிடிச்சிருக்கும். அதனால இது வந்து நிறைய ஃபுல்லாவே ஃப்ளாரல் பிரிண்ட். இந்த மாதிரி பார்டர்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபுல்லாவே இந்த இதே பிரிண்ட் தான் நம்ம பார்க்க முடியும். இதுலயும் பிளவுஸ் வருதுங்களா? இல்ல, இதுல வந்து பிளவுஸ் நம்மளே வேற பிளவுஸ் ஏதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட பிளவுஸ் இஸ் நாட் அவைலபிள். ஸோ இது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல. இதுவும் சிம்பிள், இட்ஸ் லைட் வெயிட், நம்ம ஆஃபீஸ் வேர்க்கும் போட்டுக்கலாம். ஈஸி டு வேர். சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற சாரி வந்து கிரீன் கலர்ல இருக்கு. இது வந்து ஒரு டசர் சில்க் மிக்ஸ் கலந்த சாரி. இது வந்து இங்க பாத்தீங்கன்னாக்க இங்க இந்த பார்டர்ல இந்த மாதிரி இந்த கட் ஒர்க், இந்த டிசைன் வருது. இந்த சைட்லயும் இருக்குது, அந்த சைட்லயும் இருக்குது. இது வந்து தலைப்பு. ஆமா, இது வந்து தலைப்பு. பாடி ஃபுல்லா இந்த மாதிரி பிரிண்ட் வரும். அண்ட் இந்த கட் ஒர்க் இருக்கிறதுனால ஃபால் கோர நம்ம போடணும்னு அவசியம் இல்லை இந்த சாரிக்கு. அப்புறம் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின் கிரீன்ல பிளவுஸ் இஸ் அவைலபிள். இந்த சாரி வந்து ஒரு காஞ்சி செமி சில்க் காட்டன். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆரஞ்ச், ஒரு பீச் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் வருது. அதுக்கப்புறம் பல்லு பாத்தீங்கன்னா இந்த பர்பிள்ல இந்த மாதிரி லைன்ஸ் வருது. இது வந்து காஞ்சிபுரம் செமி சில்க் காட்டன்னால கொஞ்சம் பிரைஸ் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஒரு 3000 rupeesக்கு கீழே தான் அது. காஞ்சிபுரத்துல கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு.
இது வந்து விலையும் வந்து 3000 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில தான். கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து உடம்பு வந்து கலர் வந்து பீச் கலர், ஒரு ஆரஞ்சு கலர். தலைப்பு இந்த மாதிரி பர்பிள்ல வருது. இந்த சாரி வந்து ஒரு காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து வைர ஊசின்னு பேரு. ஸோ நீங்க பாடியில பாத்தீங்கன்னா இந்த தின் லைன்ஸ், இந்த ஊசி நீடில் டைமண்ட் உன்னிப்பா பார்த்தா தெரியும். ரொம்ப வந்து மெலீஸா போட்டிருக்கு. இதுல வந்து டிசைன்ஸ் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா அழகா கொடுத்திருக்காங்க. மேங்கோ டிசைன்ஸ். இதுல வந்து பார்டர்ல வந்து பீகாக்கும் பக்கத்துல மேங்கோவும் இருக்கு. ஆமா. சோ 2 சைடு டபுள் சைடு பார்டர். அண்ட் எப்பயுமே பார்டர் டபுள் சைடு வந்தா சாரியோட விலையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 1 சைடு பார்டரோட டபுள் சைடு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்சோ ஒரு டபுள் சாரிலே ஒரு டபுள் ஷேடு, பிகாஸ் செவரல் டிஃப்ரெண்ட் த்ரெட் கலர்ஸ் வச்சு வீவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி சாரி நம்ம ஒரு வெட்டிங்க்கு போட்டா கூட ரொம்ப கிராண்டா இருக்கும். நிஜம் பட்டுப்படுவ மாதிரியே இருக்கும். இதோட வந்து பல்லு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சோ இதுதான் மஸ்டர்ட் கலர். கரெக்ட், மஸ்டர்ட் கலர். இதுலயும் பீகாக் டிசைன் கொடுத்திருக்காங்க. மேங்கோ டிசைன் கொஞ்சம் நம்ம ஷார்ப்பா பார்த்தா தெரியறது. ரொம்ப டிசைன் அழகா இருக்கு. லைனிங் வேற கொடுத்திருக்காங்க. பார்டர் 2 பக்கமும் அழகா இருக்குது. தலைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா. அப்புறம் பிளவுஸ் இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல வரும். பிளைன் பிளவுஸ். ஓரம் வந்து நம்ம பார்டர் வச்சு தைச்சு அழகா போட்டுக்கலாம். சோ கொஞ்சம் கிராண்டா இருக்கிற சாரி. இப்ப அடுத்த சாரி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு போச்சம்பள்ளின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு தெலுங்கானா ஸ்டேட்ல. அங்கேருந்து வர ஒரு சாரி. இது வந்து சீகோ சாரின்னு, சில்க் அண்ட் காட்டன் மிக்ஸ் ஆன சாரி. இது தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், டார்க் பிங்க். பாடி பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் கிரீன். ஆல் ஓவர் பிரிண்ட் இருக்கும். பார்டரும் இந்த பக்கம் ஒரு பார்டர் இருக்குது, அந்த பக்கமும் ஒரு பார்டர் இருக்கு. சைட் பார்டரா இருக்குங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, டபுள் சைட் பார்டர். அண்ட் இது வந்து சில்க்கும் காட்டனும் கலந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைஸ் பாயிண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பியூர் சில்கோட இது காட்டன் கலந்து இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. லைட் வெயிட், உடம்புல கட்டினா கூட தெரியாது, நம்மளுக்கு வெயிட் தெரியாது. இது வந்து பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின் பிங்க் இஸ் த பிளவுஸ். சோ இதெல்லாம் ஒரு 4500 இல்ல 5000 கீழே வர சாரீஸ். இப்ப நான் போட்டு இது இப்படி காமிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இப்படி காமிச்சு நீங்க இது பிளவுஸ் வச்சுட்டு இந்த சாரி. இப்ப நம்ம பார்க்க போறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு சாரி. இது வந்து போச்சம்பள்ளி பியூர் சில்க் சாரி. இங்க பாத்தீங்கன்னா சில்க் மார்க் டேக் வச்சிருக்காங்க. சோ பாடி வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரெட், கிரீன் அண்ட் ஒரு மாதிரி ஒரு சில்வர் கலர். அப்புறம் வந்து இந்த பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் பிளெயினா இருக்கு. டபுள் சைட் பார்டர். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் சைட்னால கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். இந்த பார்டர் வந்து பட்டு சாரி பார்டர் மாடல் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆமா, பிளஸ் லைனிங் வேற வந்திருக்கு. இந்த பக்கம் லைனிங் வந்திருக்கு. நல்ல டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் வந்து இந்த பல்லு டிசைன், தலைப்பு டிசைன் ஆஃப் த சாரி. பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பிளெயின் ரெட். இந்த மாதிரி இந்த நம்ம கைக்கோ இல்ல பின்னாடி நெக் ஏரியாக்கோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப டச் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஈஸி டு வேர். இப்போ அக்கேஷன்ஸ்க்கு போட்டுக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து போச்சம்பள்ளி வில்லேஜ்ல, அது ஒரு வீவிங் வில்லேஜ். அங்க வந்து வீவர்ஸ் இதுல உட்காந்துட்டு அவங்க வீவ் பண்ணி வர ப்ராடக்ட். அண்ட் இப்போ கோவிட் வந்ததுல இருந்து நிறைய வீவர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. நிறைய சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி சாரீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா யூ ஆர் சப்போர்ட்டிங் த வீவர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ரொம்ப டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற சாரி வந்து ஒரு மங்களகிரி சில்க் சாரியில ஹேண்ட் கலம்காரி ஒர்க் பண்ணிருக்கு.
இது மங்களகிரின்றது எந்த இடத்துல இருக்குங்க? அது வந்து ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ஸ்மால் வீவிங் டவுனுங்க. ஸோ அதுல இந்த சாரி பண்ணிட்டு அப்புறம் ஆர்டிசன்ஸ் வந்து இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் ஹேண்ட் கலம்காரி. இட்ஸ் எலாபரேட் ப்ராசஸ், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து இந்த சாரியை ஃபிளாட்டா போட்டுட்டு பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு ஒரு இதுவா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அந்த நம்ம பார்த்தாக்க சில சமயம் அந்த பெயிண்ட் வெளியில வந்திருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் ஹேண்ட் டிரான். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் கால்ட் டிஃபெக்ட்ஸ். இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ், அந்த பெயிண்டிங் ப்ராசஸ். அதனால இதை வந்து நம்ம இந்த சாரியை வந்து ஃபால்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து நேச்சுரலா பண்றதுனால அது அப்படிதான். இதை ஓபன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நெய் வாசனை கிடைக்கிறது. ஆமா, அது வந்து நெய்ய யூஸ் பண்ணி அந்த நிறைய டெக்னிக், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ அத வந்து நெய்ல ஏதோ போட்டு பண்ணுவாங்க அந்த சாரிய. அதனால அந்த நெய்யோட ஸ்மெல் நமக்கு நல்லா இருக்கு. இது பார்டர் பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து இப்போ கோவில்ல அந்த சிற்பம் இருக்கும் பாருங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி, நம்ம பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அந்த மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க, அந்த சைடு வந்து ஒரு சின்ன பார்டர் கொடுத்திருக்காங்க. இதோட பல்லு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அகைன் நிறைய ஒர்க் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கையில வந்து கோல் வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி, நல்லா அந்த கோபியர் கிருஷ்ணர் மாதிரி நல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, கையில வந்து கோலாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுத்தி வந்து வனம் மாதிரி, அதுல ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, செடி கொடிகள்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பிளவுஸ். ரொம்ப சூப்பர், நல்ல கலை உணர்வோட நல்லா பண்ணிருக்காங்க இந்த சாரிய. ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சோ இதே கைண்ட்ல வேற ஒரு சாரியும் இருக்கு, அத நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வந்து இன்னொரு மங்களகிரி சில்க் சாரியில இந்த மாதிரி ஹேண்ட் கலம்காரி. இது வந்து ஒரு மரூன் கலர்ல இருக்கு பாடி, அப்புறம் ஒரு கோல்டு கலர்ல பார்டர் வருது. பார்டருக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரீம் கலராகவும் இருக்கு, நிறைய ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கு. ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இருக்கு பாருங்க. இதனுடைய தலைப்பு வந்து எந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது இந்த சாரியை நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சு ஊதுற மாதிரி, பக்கத்துல 2 பேரும் பாமா ருக்மணி இருக்க மாதிரி, சுத்தி பிருந்தாவன தோற்றமா இருக்குது. நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சோ இந்த மாதிரி சாரீஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஃபிளாரல் டிசைன்ஸ் தான் நிறைய நமக்கு அமையும். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சாரி, அது கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி நெய் வாசனையே அடிக்கிறது இந்த சாரியில. இப்ப நான் கட்டிட்டு இருக்க சாரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கத்வால் சில்க். கத்வால்ன்றது வந்து அகைன் தெலுங்கானால ஒரு ஊரு, ஒரு வீவிங் டவுன். சோ இங்க பாத்தீங்கன்னா பர்பிள் பாடி, பிங்க் பார்டர் இருக்கு, யானை டிசைன் போட்டிருக்கு. இது வந்து குதிரைங்களா? ஆமா, குதிரை வந்து பக்கத்துல வந்து அனிமல் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பார்டரே ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கு. இது வந்து மயில், சின்ன சின்ன மயில், பாடி புட்டா. சோ பார்டர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, இந்த சைட் பார்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாலர் பார்டரா இருக்கு. அண்ட் பாடி ஃபுல்லா புட்டா. பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒர்க் நிறைய இருந்தாலே சாரியோட பிரைஸ் வந்து அதிகமாயிடும். பிகாஸ் இந்த மாதிரி சாரி எல்லாம் வியூ பண்ண ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணணும். மேங்கோ டிசைனும் இருக்கு. இங்க வந்து எலிபென்ட் டிசைன் போட்டிருக்காங்க. இங்க ஃப்ளவர் டிசைன் இருக்கு, சைட்லயே எலிபென்ட் டிசைன் இருக்கு. ரொம்ப ஜோரா இருக்கு. தேங்க்யூ. இப்ப அடுத்துதான் நம்ம பார்க்க போறது நம்ம வெரி ஓன் காஞ்சிபுரத்துல இருந்து வந்த சில்க் சாரீஸ். இது வந்து ஒரு லைட் சாக்லேட் பிரவுன். சம்டைம்ஸ் இந்த லைட்டிங்ல உங்களுக்கு ஷேட் டிஃப்ரெண்டா தெரியும், பட் இட்ஸ் அ லைட் சாக்லேட் பிரவுன். ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் பாடி புட்டா இருக்கு. இது வந்து ஒரு லீஃப் டிசைன் ஆட்டம் இருக்கு. இதுல வந்து பார்டர் ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமும் பார்டர் இல்ல, இந்த பக்கமும் பார்டர்ல டிசைன் போட்டிருக்கு இல்லைங்களா? பிளைனாவே டிசைன் போட்டிருக்குது.
தலைப்பு வந்து இந்த கலர்ல கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தலைப்பு வந்து ஒரு மெஹந்தி கிரீன், ஒரு மெஹந்தி கிரீன்ல இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கு இந்த சாரிக்கு. பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ், இந்த மாதிரி பிளெயின் பிளவுஸா இருக்கு. இதனுடைய பிரைஸ் எவ்வளவு இருக்குங்க? இதெல்லாம் வந்து நல்ல இது ஹேண்ட்லூம் சாரி, ஒரு காஞ்சி பட்டு அதெல்லாம். இது வந்து ஒரு 13,000 அண்டர் 13,000 அந்த ரேஞ்சுக்கு நமக்கு 13,000க்குள்ளே கிடைக்கும் நமக்கு. நல்ல பாக்குறதுக்கு நான் பட்டு தறி போட்டது இது. இப்ப இது பாத்தீங்கன்னா இது அகைன் ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரி. இது நீங்க கேமரால பாக்குறதுக்கு நேர்ல பார்த்தா பயங்கர ரொம்ப ரிச்சா இருக்கு. ஒரு மஸ்டர்ட் எல்லோ. இது தறி போட்டதுதான் இல்லைங்களா? இதுல வந்து மேங்கோ டிசைனும் இருக்குது. ஆமா, மேங்கோ டிசைன்ல ஃப்ளவர் டிசைன் மாதிரியும் இருக்குது. இது இங்க வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வருது சாரியோட பாடியில. தெர் இஸ் நோ பார்டர். அந்த பக்கமும் பார்டர் இல்ல, இந்த பக்கமும் பார்டர் இல்ல. அப்புறம் பல்லு பார்க்கலாம். இது வந்து ஒரு காப்பர் சல்ஃபைட் ப்ளூல நிறைய ஒர்க் பண்ணிருக்க சாரி. இந்த மஸ்டர்டுக்கும் இந்த தலைப்புக்கும் ரொம்ப மேட்சிங்கா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. டிசைன்லாம் கூட பாருங்க, சின்ன சின்ன டிசைனா வச்சிருக்காங்க. தலைப்பு வந்து பெரிய டிசைன் கொடுக்காம சின்ன சின்ன டிசைனா ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அடுத்த சாரி பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு காஞ்சி சில்க். இது வந்து ஹேண்ட் ஓவன் சாரி. தறி போட்டு நெஞ்ச சாரி. இது பட்டு சாரி. இந்த கலர் வந்து ஒரு சி கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ளவர் டிசைன் இருக்குது. ஒரு நல்ல ஆர்ட் டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க. நல்ல ஃப்ளவர் வச்ச மாதிரி ஆர்ட் டிசைனா இருக்கு. இது வந்து தலைப்பு இல்லைங்களா? ஆமா. ஓகே. இது பர்பிள் கலர். இது வந்து யானை எலிஃபென்ட், நல்லா சின்ன சின்ன எலிஃபென்ட் மாதிரி சின்ன சின்னதா போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பேரட் டிசைனும் இருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. இவ்வளவு நேரம் நல்லக்கு பொறுமையா இருந்து எல்லா டிசைனை பத்தியும், நல்லா அந்த சாரீஸ் பத்தியும், அந்த இடத்த பத்தியும், அந்த கைத்தறியில போட்டதை பத்தியும், போச்சம்பள்ளி பத்தியும் நமக்கு அழகா நல்லா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி என்ன இந்த ஷோல இன்வால்வ் பண்ணி இதை பத்தி பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ஷோ பிடிச்சதுன்னா நீங்க வந்து இந்த யூடியூப் வீடியோல நீங்க லைக்ஸ் காமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாக்குறவங்கள, நீங்க யாராவது வீவிங் ஃபேமிலியில இருந்தாலோ இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு சாரி சோர்ஸ் பண்ண முடியுமா, டெஃபினெட்லி ரீச் அவுட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸும் நாங்க வந்து இந்த வீடியோல அடியில நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க டைம் எடுத்துட்டு வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.